கர்த்தருக்கு பயந்தவர்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார். கர்த்தருடைய நன்மையை தாவீது இங்கு விரிவாக சொல்லுகிறார். கர்த்தர் எல்லோருக்கும் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை எல்லோரும் ருசித்து பார்க்கலாம். ஆனாலும் அவர் இஸ்ரவேலுக்கு விசேஷித்த பிரகாரமாக நல்லவராக இருக்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் அநேக நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நன்மைகள் எல்லாம் பெரிதாயிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை விசுவாசித்து அதில் சார்ந்திருக்கிறவர்களுக்கு தெய்வீக சமாதானமும் தெய்வீக நன்மையும் உண்டாகும். தாவீது கர்த்தருடைய நன்மையை பற்றி சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதான நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருப்பதாக சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு நன்மைகளை சேமித்து வைத்திருக்கிறார். நமக்காக நன்மை சேமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நன்மையை நாம் அனுபவிக்கும் வண்ணமாக கர்த்தர் நம்முடைய கரங்களிலும் நன்மைகளை கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இதன் பிரகாரமாய் அவர் நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களையும் நித்திய பொக்கிஷங்களையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவற்றை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் மாத்திரமே அவருடைய நன்மை கிடைக்கும். நமக்கு கர்த்தருடைய நன்மை கிடைக்கவில்லை என்றால் அது நம்முடைய தப்பிதமே அல்லாமல் அது ஒருபோதும் கர்த்தருடைய தப்பிதமாகாது. ஏனெனில் கர்த்தர் நமக்கு தம்முடைய பெரிதான நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் தான் அந்த நன்மையை கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்காதவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் இல்லை, அவருடைய நன்மையும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த பிரகாரமாய் பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருமே கர்த்தரால் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுஷருடைய அகங்காரத்திற்கு கர்த்தர் நம்மை தமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறார். துன்மார்க்கருடைய நாவுகளின் சண்டைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தர் தமது கூடாரத்திலே நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவர்களால் நம்மை கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் நாம் கர்த்தருடைய கூடாரத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர் நம்மை தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு பல்வேறு விதமான உபாயங்களை கையாளுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே அவரை நம்புகிறவர்களுக்கு நன்மையாக இருக்கும். கர்த்தருடைய கூடார மறைவில் தங்கி இருக்கிறவர்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள். கர்த்தருடைய செட்டைகளின் மறைவில் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருக்கு என்னும் சம்பிரதிக்கும் எரேமியா தீர்க்கதரிசிக்கும் மனுஷர் மூலமாய் ஆபத்து உண்டாயிற்று. கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து அவர்களை மறைத்துக் கொண்டார். பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அமலேகின் குமாரனாகிய எரமேலுக்கும் அசிரியலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தையேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். எரேமியா 36:26. கர்த்தர் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். தாவீது கர்த்தருடைய நன்மைக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறார். கர்த்தர் தமது கிருபையை தனக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். தாவீது கர்த்தரிடத்திலிருந்து இவ்வளவு பெரிதான நன்மையை எதிர்பார்க்கவில்லை. தாவீது எதிர்பார்த்ததை விட கர்த்தர் அவருக்கு பெரிதான நன்மையை கொடுக்கிறார். தாவீது அதை நன்மை என்று சொல்லாமல் அதை கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறார். தாவீது வனாந்தரத்திலே தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தரோ தாவீதுக்கு அரணான நகரத்தில் தம்முடைய கிருபையை அவருக்கு விளங்க பண்ணுகிறார். அது தாவீதுக்கு அதிசயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே அற்புதங்களும் அதிசயமும் ஆனது. கர்த்தர் தமது கிருபையை தனக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினார் என்று அங்கீகரித்து தாவீது கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். கர்த்தர் நமக்கு விசேஷித்த கிருபைகளையும் உதவிகளையும் செய்யும் போது நாம் அவற்றிற்காக கர்த்தரை விசேஷித்த பிரகாரமாய் துதிக்க வேண்டும். தாவீதுக்கு பிரச்சனைகள் அதிகரித்த போது அவருக்கு மனக்கலக்கம் உண்டாயிற்று, மிகுந்த பயம் உண்டாயிற்று. மனுஷரால் உண்டாகும் பயத்தை விட கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது. கர்த்தருடைய நன்மையே வல்லமை உள்ளது. தாவீதுக்கு மனக்கலக்கம் உண்டான போது அவர் விசுவாசத்திலே சோர்ந்து போய்விட்டார். விசுவாச வார்த்தைகளை சொல்வதற்கு பதிலாக அவிசுவாச வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார். உம்முடைய கண்களுக்கு முன்பாக வெட்டுண்டேன் என்று கூட சொல்லிவிட்டார். தாவீது இதை அவருடைய மனக்கலக்கத்திலே சொன்னார். தாவீதின் விசுவாசம் அவரை விட்டு நீங்கி போய்விட்டது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தாவீதை விட்டு விலகவில்லை. தாவீது தன்னுடைய விசுவாசத்தில் தோல்வி அடைந்து விட்டார். கர்த்தரோ தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தாவீது தன்னுடைய மனக்கலக்கத்தில் அவிசுவாச வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தர் அவர் மீது இன்னும் அன்பாகவே இருக்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார். மனக்கலக்கத்திலே தாவீதை போல நாமும் அவிசுவாச வார்த்தைகளை பேசினாலும் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை பெரிதாய் இருக்கும். கர்த்தர் தமது கிருபையை நமக்கு அதிசயமாய் விளங்க பண்ணுவார். நாம் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார். நாம் கீழே விழுந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்மீது கிருபையும் அன்பும் உள்ளவர். நாம் பாவிகளாக இருக்கையிலேயே கர்த்தர் தமது அன்பை நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவிசுவாசத்திலும் மனக்கலக்கத்திலும் தகாத வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அவற்றிற்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் செய்திருக்கிற காரியங்கள். கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். என் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக் கொடுக்காமல் பாதுகாக்கிறார். என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினார். கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று தாவீது சொல்லுகிறார். நாமும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நமது மனக்கலக்கத்திலே நாம் கர்த்தரை குறை கூறுகிறோம். இது பாவம். இந்த பாவத்தில் இருந்து நாம் மனம் திருந்த வேண்டும். யோபு இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. கர்த்தரை தனது மனக்கலக்கத்திலே தூஷித்த தாவீது இப்போது அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தாவீது சகல பரிசுத்தவான்களுக்கும் ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் என்பதே தாவீதின் ஆலோசனை. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதுதான் அவருடைய பரிசுத்தவான்களின் மெய்யான சுபாவம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் அவருடைய பரிசுத்தவான்களாய் இருக்க மாட்டார்கள். தாவீது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் இதுவரையிலும் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அதைவிட இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். நம்முடைய அன்பை வார்த்தையினாலும் கிரியையினாலும் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுவதற்கு சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்துக் கொள்கிறார், அவனை பாதுகாக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இடும்பு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் திடமனதாய் இருக்குமாறு தாவீது ஆலோசனை சொல்லுகிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தர் தமது கிருபையை நமக்கு அதிசயமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய பெரிதான நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றும்படியாக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாகிய நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது, திடமனதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் திடமனதாய் இருக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு பெரிதான நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். மனுஷருடைய அகங்காரத்திற்கு மீட்டு தமது சமூகத்தின் மறைவிலே மறைத்திருக்கிறார். மனுஷருடைய நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி தமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்.